இது வந்து அதிமுக தொடங்கின திட்டம். அதை வந்து நாம எடுத்து செஞ்சோம் அப்படின்னா நாம செஞ்சாலும் அந்த பேர் புகழ் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு வஞ்சகம் பிடிச்ச காழ்ப்புணர்ச்சி பிடிச்ச எண்ணத்தால அந்த லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தையே செய்யாம இருந்தாங்க மாணவர்கள். அது வரைக்கும் லேப்டாப் வாங்கி படிச்சிருந்த மாணவர்கள் லேப்டாப் இல்லாம போனாங்க. நீங்க தொடங்கின திட்டம் நாங்க என்னத்துங்க பண்ணோம், நீங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவீங்க, நாங்க லேப்டாப் கொடுத்தாலும் இதை ஆரம்பிச்சு வச்சது அம்மா, அதை ஃபாலோ பண்ணி வந்தது அதிமுக, ஆனா அதை திமுக இப்ப செய்யறாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்ல பேர் போயிடும், நாங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. ஆனா இந்த லேப்டாப் திட்டத்தை திமுக செய்யல, அது வந்து அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை யாரு கொண்டு போய் சேர்த்தாங்களோ, யாரு அவங்க காதுல சங்கூதுற மாதிரி ஊதுனாங்களோ தெரியல. இந்த திட்டத்தை நீங்க நிறுத்தினதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு 2026ன்னு யாரு சொன்னாங்களோ தெரியல. இப்போ இந்த தேர்தல் நடக்க போற இன்னும் 2-3 மாசத்துக்கு முன்னாடி என்ன அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா 10 லட்சம் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்க லேப்டாப் கொடுக்க போறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கொடுப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா இத மாதிரி சும்மா சொல்லிட்டு ஏமாத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசு கிடையாது இல்ல. நமக்கு இதுல இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏதோ தேர்தலுக்காவது இத மாதிரி அறிவிச்சிருக்காங்க, சரி கொடுத்தா சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா பள்ளி மாணவர்களுக்கு ஏன் திமுக கொடுக்கல? ஏன் அப்படின்னா இங்கதான் நம்ம திராவிட மூலையில இருந்து யோசிச்சு பார்க்கணும். ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா வந்து இப்ப 2026 தேர்தலுக்கு ஓட்டு போட போறாங்க, இன்னும் இருக்கிறது 3 மாசம். அவங்களுக்கு கொடுத்து என்ன பண்ண போறோம்? அவங்களுக்கு ஓட்டு கிடையாது.